வெல்கம் வைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் ஸ்பைனா பைஃபிடா. இது ஒரு கன்ஜெனிட்டல் டிஸார்டர். ஓகேவா, கன்ஜெனிட்டலாக வரக்கூடிய நியூராலஜிக்கல் டிசீஸ். இதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நேம்லேயே இருக்குது ஸ்பைனா பைஃபிடா. இது ஒரு லட்டின் டேர்மு. பைஃபிடா அப்படின்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு அர்த்தம். ஸ்பைன் அப்படின்னா வெர்டிபிரல் காலம். ஓகேவா, ஸோ நம்ம வெர்டிபிரல் காலம் ஸ்ப்ளிட் ஆகிறதுனால நமக்கு ஸ்பைனல் கார்டு கண்டென்ட்லாம் வெளியே வரும். அதுதான் ஸ்பைனா பைஃபிடா. ஸோ எஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா வெர்டிபிரல் காலத்துலேயும் வராது. லம்போ சேக்ரல் செக்மெண்ட்டில் மேக்ஸிமம் வரக்கூடிய டிஸார்டர் லம்போ சேக்ரல் செக்மெண்ட்ஸ். ஸோ அந்த வெர்டிபிரல் காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூரல் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். நியூரல் டியூபோடைய இன்கம்ப்ளீட் க்ளோசிங், அதனால் நமக்கு இந்த ஸ்பைனல் கண்டென்ட்லாம் வெளியே வருது. இப்போது நியூரல் டியூப் டிஃபெக்டே 2 இருக்குது. நியூரல் டியூப் டிஃபெக்ட் அதில் வந்து பார்த்தோன்னா அப்பர் நியூரல் டியூப் டிஃபெக்ட்டு, லோவர் நியூரல் டியூப் டிஃபெக்ட்டு. அப்பர் அப்படின்னாலே நமக்கு பிரெயினில் வரக்கூடியது. பிரெயினில் ஏதாவது நியூரல் டியூப் டிஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா பிரெயின் கண்டென்ட்லாம் வெளியே வரும். ஸோ அதை நம்ம என்செஃபாலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்செஃபாலோஸ். அதே போல் லோவர் நியூரல் டியூப் டிஃபெக்டில் ஒன் ஆஃப் தி டிஃபெக்ட் தான் ஸ்பைனா பைஃபிடா. இது ஸ்பைனல் கார்டில் வரக்கூடியது. ஸோ இந்த ஸ்பைனா பைஃபிடாவுக்கு இன்னொரு சில நேமில் இருக்குது. ஸ்பைன் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்பைனல் டிஸ்ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இந்த ஸ்பைனா பைஃபிடாவை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 3 கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அதோட சிவியாரிட்டியை பொறுத்து. ஃபஸ்ட்டு ஸ்பைனா பைஃபிடா அக்குல்ட்டா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக மெனிஞ்சோசிலி. அடுத்ததாக மைலோ மெனிஞ்சோசிலி. இது மாதிரி 3 டைப்பாக சொல்லலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். அக்குல்ட்டா அப்படின்னா க்ளோஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஸ்பைனல் கார்டு வெர்டிபிரல் காலம்குள்ளே தான் இருக்கும். பட் அந்த வெர்டிபிரல் காலத்தில் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஆனால் ஸ்பைனல் கார்டு கண்டென்ட் எதுவும் வெளியே வரல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்பைனா பைஃபிடா அக்குல்ட்டா. ஸோ நமக்கு கேப் மட்டும் இருக்குது, ஆனால் எந்த ஒரு கண்டென்ட்டும் வெளியே வரல. அதுவே மெனிஞ்சோசிலியில் பார்த்தோன்னா மெனிஞ்சஸும் சிஎஸ்எஃப்பும் வெளியே வந்துடும். செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூடும் ஸ்பைனல் கார்டோடைய லேயர் மெனிஞ்சஸ் எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. அந்த கேப் வழியாக வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அது மெனிஞ்சோசிலி. ஃபஸ்ட்டு இதில் எந்த ஒரு வெளியும் வரல, நமக்கு ஜஸ்ட்டு கேப் மட்டும் இருக்குது. செகண்ட் மெனிஞ்சோசிலியில் நமக்கு சிஎஸ்எஃப்பும் மெனிஞ்சஸும் வெளியே வந்துட்டாங்க. அடுத்ததாக மைலோ மெனிஞ்சோசிலி. இதில் பார்த்தோன்னா நமக்கு ஸ்பைனல் கார்டும் வெளியே வந்துடுவாங்க, ஸ்பைனல் ரூட்டும் வெளியே வந்துடும். நமக்கு ரூட் வேல்யூஸ்லாம் இருக்குது இல்லையா, நமக்கு நர்வ் ஆரிஜின் ஆகிற இடம் தான் ரூட்டு. ஸோ நமக்கு பெரிஃபரல் நர்வ் ஆரிஜின் ஆகிற இடம்லாம் ரூட்டு. அந்த ரூட்டெல்லாம் வெளியே வந்துடும். வெர்டிபிரல் காலம்குள்ளே இருக்காது, வெளியே வந்துருச்சு. ஸ்பைனல் கார்டே வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ்எஃப் மெனிஞ்சஸ்லாம் வெளியே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது மைலோ மெனிஞ்சோசிலி. மைலோ அப்படின்னாலே நமக்கு பிளாஸ்மா அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு சம்திங் ரிலேட்டட் டு தி பிளாஸ்மா. ஸோ இவங்களாம் உள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் கண்டென்ட் தானே. ஸோ அவங்களாம் வெளியே வந்துட்டாங்க, எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இது அதோட சிவியாரிட்டியை பொறுத்து நம்ம சொல்கிறோம். மேக்ஸிமம் இது லம்போசேக்ரல் செக்மெண்ட்டில் தான் நடக்கும். ஓகே, இதோடைய காசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ஒரு கன்ஜெனிட்டல் டிசீஸ் அப்படிங்கிறனால இது ஜெனட்டிக் காசஸும் இதுக்கு காரணமாக இருக்கும். அதே போல் இப்போ மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் கம்மியாக போகிறனால, அவங்க உடம்புல ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அவங்க சுமக்கக்கூடிய இந்த ஃபீட்டஸுக்கு இந்த டிஸார்டர் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் மதருக்கு விட்டமின் பி கரெக்டாக இருக்கணும். அதே போல் மதருக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பைனா பைஃபிடா சில்ட்ரனுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் மதருக்கு ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இது மேக்ஸிமம் கன்ஜெனிட்டல் டிசீஸ் அப்படின்னால எல்லா காசுமே மதர்கிட்ட இருக்கும் அல்லது ஜெனட்டிக்கிட்ட இருக்கும். சில்ட்ரனுக்குன்னு எந்த ஒரு காசும் இருக்காது. சரி, இப்போ அடல்ட்டுக்கும் இந்த ஸ்பைனா பைஃபிடா வரும். எப்போ வரும் அப்படின்னா மோர் தென் 30 இயர்ஸுக்கு மேலே அவங்க ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதோட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தனியாக பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் காசஸ். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்பைனா பைஃபிடா வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதோட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டஃப்ட் ஆஃப் ஹேர். ஸோ டஃப்ட் ஆஃப் ஹேர் அப்படின்னா நமக்கு நம்ம ஸ்பைனல் சைடில், அது முதுகில் லம்பார் ரீஜனில் ஒரு குரூப் ஆஃப் ஹேர் மட்டும் தனியாக இருக்கும். அதுதான் நம்ம டஃப்ட் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பர்த் மார்க்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில மார்க்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, இப்போது கன்ஜெனிட்டலாக ஸ்பைனா பைஃபிடா இருக்கக்கூடிய சில்ட்ரன் பார்த்தோன்னா மதர் ஓம்புலேருந்து வெளியே வரும்போதே ஒரு சில மார்க்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு மேக்ஸிமம் மார்க் எல்லாமே நம்ம வெளியே டெவலப் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் வரணும்.
டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மதரோட ஹோமில் இருந்து வந்துச்சு அப்படின்னா அது பர்த் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக டிம்பிள் ஆன் த பேக். டிம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய லிகமெண்ட் அல்லது டிஷ்யூ ஏதாவது ஒன்று நமக்கு பேக் சைடில் இன்ஜூர் ஆகிருக்கும், அல்லது அந்த அட்டாச்மெண்ட்டில் வந்து ஒரு சின்ன டிப்ரெஷன் மாதிரி தெரியும். இப்படி ஒன்று வச்சுக்கோங்க, டிப்ரெஷன் மாதிரி தெரியும் பேக் சைடு பெல்விஸில், அதுதான் நம்ம பேக் டிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இருக்கும். அடுத்ததாக லிம்பு வீக்னஸ். அவங்களுக்கு ஹேண்டு அண்டு லெக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வீக்காக தான் இருக்கும். அதே போல் சென்சேஷன், நமக்கு எங்கே லீசன் இருக்கோ, எங்கே ஸ்பைனா பைஃபிடோ ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வெர்டிபிரல் காலம், அதே போல் ஸ்பைனல் கார்டு எல்லாத்துலேயுமே சென்சேஷன் இருக்காது, லேக் ஆஃப் சென்சேஷன். ஓகேவா? பிலோ தி லெவல் ஆஃப் தி லீசன். ஓகேவா? ஸோ லீசனுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸில் சென்சேஷன் இருக்காது. அடுத்ததாக லோவர் லிம் வீக்னஸ். நம்ம லிம்பு வீக்னஸ்லேயே ரெண்டு சொல்லிட்டோம், ஆனால் லோவர் லிம் வீக்னஸ் ஆனால் பேராப்ளீஜியா அவங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு ஹிப்பு வந்து ஒரே லெவலில் இருக்காது, அன்ஈவனாக இருக்கும், அன்ஈவன் ஹிப்பு. அதே போல் ஸ்கோலியோசிஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸ்கோலியோசிஸ் வெர்டிபிரல் காலமுடைய கர்வேச்சர், லேட்ரல் கர்வேச்சர் வந்து மாறி இருக்கும். கிளப் ஃபுட் இருக்கும். கிளப் ஃபுட் அப்படின்னா இப்படி இருக்க வேண்டிய கால் இப்படி ஆயிரும். ஓகேவா? ரெண்டு கால் இப்படி திரும்பிக்கும், இப்படி நேராக இருக்க வேண்டிய கால் இப்படி உள்ளே திரும்பி இப்படி இருக்கும், அதான் கிளப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக எபிலெப்சி. நம்ம பிரெயினுடைய அப்நார்மல் ஆக்டிவிட்டி, ஓகேவா, அப்நார்மலாக எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பிரெயினில் நடந்துச்சு அப்படின்னா அதை எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். எபிலெப்சியை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிடுவோம். ஸோ அந்த எபிலெப்சியும் நமக்கு ஸ்பைனா பைஃபிடாக வந்தால் வரும். ஓகேவா? அடுத்ததாக பிளாடர் பவுல் இன்கான்டினன்ஸ். இன்கான்டினன்ஸ் அப்படின்னாலே இன்கம்ப்ளீட் க்ளோசர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நமக்கு யூரினரி க்ளோசர்லாம் கரெக்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ இன்கான்டினன்ஸாக இருக்கும். அடுத்ததாக கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ கன்ஜெனிட்டலாகவே காக்னிட்டிவ் ப்ராப்ளம் இருக்கும். நமக்கு மேக்ஸிமம் திங்கிங்லலாம் எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னா மண்டையில் யாராவது அடிபட்டா அந்த மாதிரி தான் நமக்கு காக்னிட்டிவ் ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு பிறந்த உடனே கன்ஜெனிட்டலாகவே காக்னிட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்ததாக மெனிஞ்சைட்டிஸ். இன்ஃப்ளமேஷன் இன் த மெனிஞ்சஸ், டேமேஜ் ஆஃப் தி ஸ்கின். ஸோ மெனிஞ்சைட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கின்லாம் டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ். அடுத்ததாக அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இதுக்கு சம்மந்தப்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரோசெஃபாலஸ். ஹைட்ரோசெஃபாலஸ் அப்படின்னா சிஎஸ்எஃப் அதிகமாக அக்குமுலேட் ஆகிறது, ஹெட்டில் சிஎஸ்எஃப் அதிகமாக அக்குமுலேட் ஆகிட்டு, செஃபாலஸ் அப்படின்னா பிரெயின், ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர், வாட்டர் அப்படிங்கிற சிஎஸ்எஃப் தான் குறிக்குது. ஸோ நம்ம பிரெயினில் அதிகப்படியான சிஎஸ்எஃப் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அது ஹைட்ரோசெஃபாலஸ். ஸோ அந்த ஹைட்ரோசெஃபாலஸ்னாலையும் நமக்கு ஸ்பைனா பைஃபிடா வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்பைனா பைஃபிடா வந்தாலும் ஹைட்ரோசெஃபாலஸ் வர வாய்ப்பு இருக்குது, ரெண்டுமே அசோசியேட்டட் ப்ராப்ளம். அதே போல் அர்னால்டு சானி 2 டைப் டிசீஸ் வரும். அர்னால்டு சானி 2 டைப் டிசீஸ். இதில் வந்து பார்த்தோன்னா ஹெர்னியேஷன் நடக்கும். ஹெர்னியேஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு பிரெயின் ஸ்டெம்மு எல்லாமே பார்த்தோன்னா எங்கே இருப்பாங்க, ஃபொராமன் மேக்னத்துக்கு உள்ளே இருப்பாங்க. ஸோ அதை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த ஹெர்னியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிசீஸ் தான் அர்னால்டு சானி 2 டைப் டிசீஸ். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஸ்பைனா பைஃபிடாவில் பாருங்களேன், ஸ்பைனல் கார்டு கண்டென்ட்லாம் வெளியே போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் ஸ்டெம் கீழே வர பார்க்கும். அதனால் பிரெயின் ஸ்டெம் கீழே வந்துச்சு, ஃபொராமன் மேக்னெட் விட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா அதை அர்னால்டு சானி 2 டைப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ். இப்போது நமக்கு ஸ்பைனா பைஃபிடா இருக்குது அப்படிங்கிறத எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க? இப்போ ஒரு கிளினிக்கில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ஒரு பையன் வந்துட்டான் ஸ்பைனா பைஃபிடாவோட வந்துட்டான். அப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் ஸ்பைனா பைஃபிடா அப்படின்னு எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போது சப்போஸ் மதரை கூப்பிட்டு வராங்க, அந்த குழந்தைக்கு வந்து ஸ்பைனா பைஃபிடா அவங்க ஸ்டொமக்கில் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுக்கிற ப்ராசஸ் ஆம்னியோசென்டிசிஸ். அதே போல் அந்த பேபி இருக்காங்க அப்படின்னா பேபியோட பிளட் டெஸ்ட் கூட எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் குழந்தை பிறக்கல அப்படின்னா ஆம்னியோசென்டிசிஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆல்ஃபா ஃபீட்டா ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது நார்மலாக இல்லாமல் அதிகமாக இருந்துச்சு, அதிகப்படியான ஆல்ஃபா ஃபீட்டா ப்ரோட்டீன் இருக்குது, ஆல்ஃபா ஃபீட்டா ப்ரோட்டீன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஸ்பைனா பைஃபிடா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை, ஸோ நமக்கு வந்து ஆம்னியோசென்டிசிஸ் பிளட் டெஸ்ட் எது எடுக்கல அப்படின்னா இன்னும் 2 மெத்தட் இருக்குது. அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் மேக்ஸிமம் போஸ்ட் நேட்டல் ஸ்பைனா பைஃபிடாவை நம்ம டயக்னோஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி அந்த ஸ்பைனா பைஃபிடாவை க்யூர் பண்ணலாம் அப்படின்னா சர்ஜரி தான். ஓகேவா? சர்ஜரி 2 டைப்பான சர்ஜரி இருக்குது, ப்ரீநேட்டல் சர்ஜரி, போஸ்ட் நேட்டல் சர்ஜரி. ப்ரீநேட்டல் சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்கன்னா யூட்ரஸ், நம்ம மதரோட யூட்ரஸை 5 to 6 monthsக்குள்ளே இந்த டிசீஸை டயக்னோஸ் பண்ணிவிட்டு
சர்ஜரியில் யூட்ரஸை ஓப்பன் பண்ணி ஸ்பைனல் கார்டை சரி பண்ணுவாங்க, ஃபீட்டஸோட ஸ்பைனல் கார்டை சரி பண்ணுறாங்க. அதுவே போஸ்ட் நேட்டலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேபி பிறந்து 3 to 4 டேஸ்க்குள்ளே இந்த சர்ஜரி பண்ணிடணும். ஓகேவா? நமக்கு ஸ்பைனல் கார்டு மெனிஞ்சஸ் எந்தெந்த கண்டென்ட்லாம் வெளியே வந்திருக்கோ அந்த கண்டென்ட்லாம் எடுத்து மறுபடியும் வெர்டிபிரல் காலத்துடைய உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி தச்சுருவாங்க. ஓகேவா? அந்த வெர்டிபிரல் கேப்பையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்பைனா பைஃபிடாக போயிடும். ஸோ அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக மசில், ஸ்கின்னு எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் வச்சு தச்சுருவாங்க. ஸோ இது போஸ்ட் நேட்டல்னால் குழந்தை பிறந்து 3 to 4 டேஸ்க்குள்ளே நம்ம ஸ்பைனல் கார்டோட கண்டென்ட்லாம் உள்ளே எடுத்து வச்சு தச்சிடணும். ப்ரீ நேட்டல் அப்படின்னா நமக்கு யுட்ரஸ் ஓப்பன் பண்ணி ஃபீட்டஸில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டை கரெக்ட் பண்ணணும். இந்த 2 சர்ஜரி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில மெடிக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? நம்ம அதெல்லாம் தனி வீடியோவில் பேசுவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பைனா பைஃபிடாவுடைய ஜென்ரலாக என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.